இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து தமக்கு துரோகம் செய்த அந்த யூதாஸ் காரியத்துக்கு உட்பட பாருங்க, யூதாஸுக்கு சேர்த்து தான் இங்கே என்ன செய்கிறார்? பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். சொல்றார், பிதாவே, இவர்களுடைய பாவங்களை என்ன செய்யும்? மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், இவங்களை மன்னியும் பிதாவேன்னு சொல்லி யூதாஸ் காரிய உட்பட தான் இங்கே என்ன செய்கிறாரு? வேண்டிக் கொள்ளுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்ததுனால தான் பாருங்க, இன்றைக்கு நாம் பிறரை மன்னிக்கும் பலனை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, வாசிக்க கேட்கலாம். பாருங்க, இப்படிப்பட்ட பாவம் செய்த பாருங்க நாம கூட எப்படி யூதாஸ் காரியத்து இயேசுவுக்கு துரோகம் பண்ணாரோ அதே போல தான் இன்றைக்கும் கூட பாருங்க, நாமும் கூட தேவனுக்கு விரோதமாக எவ்வளவோ பாவங்களை என்ன செய்கிறோம். வேதம் ரோமர் 5:10 சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக என்ன செய்தோமா? இதுக்கு முன்னே இருந்தோமா? சத்துருக்களாக இருந்த நம்மை தான் தேவன் என்ன செய்தார்? மன்னித்தார். மன்னித்ததுனால தான் இப்போ பாருங்க, இந்த இயேசு பாடு அனுபவித்து அவர் மன்னித்ததுனால தான் இப்போது இந்த இயேசுவோட பாடுகளின் மூலம் நாமும் பிறரை மன்னிக்கிற பலனை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, எபேசியர் 4 அதிகாரம் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, இங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு என்னது? மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? மன்னிங்க. அப்போ பாருங்க, பிறரை மன்னிக்கிற அந்த பலனே எங்கிருந்து வருது? இயேசு சிலுவையிலே அந்த துரோகத்தை அனுபவித்து அதை நடுவில் இயேசு பாருங்க யூதாஸை மன்னித்தார். பார்த்தீங்களா? இயேசு அனுபவித்த அந்த பாடுகளின் மூலமாக தான் இயேசு அந்த யூதாசையும் மன்னித்த அந்த செயலின் அந்த மீட்பின் செயல் மூலமாக தான் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாம் பிறரை மன்னிக்கிற அந்த பலனை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு அங்கே சிலுவையில் யூதாசை மட்டும் இல்லை, நம்மையும் மன்னிக்கும்படி பிதாவை வேண்டிக் கொண்டார். ஆதலால் பிதாவானவர் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஆதலால் நாமும் கூட இப்போ பிறரை என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். தேவ பிள்ளைகளை எவ்வளோ பெரிய ஒரு தேவ கிருபை பார்த்தீங்களா?